هذا القرآن يوحدنا لطريق الخير يوجهنا الله تعالى أنزله ورسول الله معلمنا هذا القرآن هو الهادي لأوائلنا وأواخرنا يدعو للعلم وللعمل لا شيء سواه يهذبنا. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. சர்வ புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்லன் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அவனுக்கே உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தும் சலாமும் சத்திய தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபஉ தாபிஈன்கள் முஃமினான முஸ்லிமான அனைத்து நல்லடியார்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. பேச்சிலே சிறந்த பேச்சு அல்லாஹு ரப்புல் ஆலமீனுடைய பேச்சென்றும் வாழ்க்கை வழிமுறையில் சிறந்த அழகான வாழ்க்கை வழிமுறை கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை என்றும் காரியத்தில் மிக அசிங்கமானது கெட்டது மார்க்கத்திலே மார்க்கம் என்று உருவாக்கப்பட்ட ஒவ்வொரு நூதன அனுஷ்டானமும் ஆகும். ஒவ்வொரு நூதன அனுஷ்டானமும் பிதா, ஒவ்வொரு பிதாத்தும் வழிகேடு, ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பக்கம் விட்டு செல்லும் என்ற கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உரையில் ஞாபகம் கூறிய விடயத்தை நானும் உங்களுக்கு ஞாபகம் கூறியவனாக இந்த ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வந்து அமர்ந்திருக்கும் என் அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் இன்ஷா அல்லாஹ் இன்று ஜும்ஆவுடைய தலைப்பாக உல அமைதியை நோக்கி என்ற மிகப்பெரிய ஒரு அடிப்படை மனிதனுக்கு தேவையான ஒரு அம்சத்தை பற்றி இன்றைய ஜும்ஆவிலே நாம் சற்று அடிப்படை விடயங்களை பார்க்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு தற்கால சூழலை நாம் ஒப்பிட்டு செய்யும் பொழுது தேவைப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நமக்கு தெரியும் அல்லாஹு தஆலா நமக்காக நாம் அவனின் பக்கம் மீள்வதற்காக பல வசதிகளை பல ஏற்பாடுகளை செய்து தந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதை சரிவர நாம் பயன்படுத்தி இறைவன் பக்கம் மீள்வதற்கான முயற்சிகளை அல்லாஹ் நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறான் என்பதும் நமக்கு தெரியும். அந்த வகையில் இன்னும் ஒரு சில தினங்களில் ரமதானுடைய மாதமும் எம்மை வந்தடைய போகிறது என்பதை நாங்கள் சற்று விழிப்போடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதும் அனைவரும் ஒற்றுக்கொள்ள வேண்டிய ஆசைப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான். அந்த ரமதானுடைய காலத்தை சரிவர கழிக்க வேண்டும் என்பதை நாம் எப்பொழுதுமே மறுப்பது கிடையாது.
ரமலானை நல்ல முறையில் வரவேற்று நல்ல முறையில் வழியனுப்ப வேண்டும். இபாதத்துகள் காரியங்கள் அந்த மாதத்திலே நான் அதிகம் செய்ய வேண்டும் என்ற நோக்கு நிச்சயமாக மனிதனை பொறுத்தவரையில், முஸ்லிமை பொறுத்தவரையில், முஃமினை பொறுத்தவரையில் இருந்து கொண்டே இருக்கும். அதை நாம் எவ்வாறு சரிவர நடைமுறைப்படுத்துகிறோம் என்பதுதான் நாம் ஒவ்வொருவரும் நமது உள்ளத்தை பார்த்து கேட்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. அந்த வகையில் இந்த ஜும்ஆவுடைய தலைப்பில் பேசப்படக்கூடிய இன்ஷா அல்லாஹ் ஒரு சில விடயங்களை பொதுவாக எல்லா சந்தர்ப்பத்திலும் நாம் கடைபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் நீயா இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த ரமலானுடைய காலம் இவ்வாறான பயிற்சிகள், இவ்வாறான நடைமுறைகளை செயல் வடிவம் கொடுத்து சரிவர பயன்படுத்த வேண்டிய ஒரு அழகான ஒரு காலமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அந்த வகையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்னையும் உங்களையும் சரிவர பேசப்படக்கூடிய விடயங்களை நடைமுறையில் கொண்டு வரக்கூடிய மனிதர்களாக, நல்ல இறைவனின் பக்கம் திரும்பக்கூடிய அடியார்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆக்கிடுவாராக. அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகில் இருக்கக்கூடிய உயிரினத்தை பொறுத்தவரையில், அது பெரும் பிரமாண்டமான உயிரினமாக இருந்தாலும் சரி, சாதாரண உலக மட்டத்தில் நம் கண்ணுக்கு படக்கூடிய ஒரு ஜந்துவாக இருந்தாலும் சரி, உயிர் இருக்கிறதால் உயிருடைய வேரியேஷன்ஸ், டிஃபரன்ஸ், அது வித்தியாசம். அதை பற்றி குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக சுட்டிக்காட்டி சொல்லித் தந்திருக்கிறதை நாங்கள் படிக்கிறோம். ஆனால் அவற்றுக்கெல்லாம் ஆழமாக தேவைப்படக்கூடிய மிக முக்கியமான ஒரு விடயம்தான் நிம்மதியான வாழ்வு, நிம்மதியான சூழல். சாதாரணமாக வஹியை சிந்திக்காமல், வஹியை நடைமுறைப்படுத்தாமல் வாழக்கூடிய மனிதர்களாக இருந்தாலும் கூட அவனது வாழ்வில் அவன் நிம்மதியை தேடி, உல அமைதியை தேடி பலவிதமான முயற்சிகளையும் ஏற்பாடுகளையும் செய்து கொண்டே இருக்கிறான். நான் உலகில் வாழும் பொழுது நிம்மதியான ஒரு லைஃப, நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அனுபவித்து மரணிக்கணும் என்ற நோக்கம் வஹியுடைய சிந்தனை இல்லாதவனாக இருந்தாலும் அது இயல்பு என்ற விடயத்திலே எல்லோரும் ஒருமித்த கருத்தில் இருக்கும் பொழுது அந்த முயற்சிகளின் பக்கம், தேவைகளின் பக்கம், அதனுடைய திட்டத்தின் பக்கம் ஒரு மனிதன் ஓடிக்கொண்டே இருக்கிறான். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, நாம் வஹியை சுமந்த ஒரு சமூகம், உல அமைதியை எவ்வாறு அடைய வேண்டும் என்ற வழிகாட்டல் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கக்கூடிய இறைவனுடைய கலாமை சுமந்த ஒரு சமூகம். வஹியுடைய சிஸ்டத்திலே நாம் பயணிக்கும் பொழுது எமக்கு நிச்சயமாக உல அமைதி கிடைக்கும் என்பது புரிந்து வாழக்கூடிய ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கிறோம் என்றால், அதை நடைமுறையில் எந்த அளவுக்கு நாம் செய்கிறோம், அதை பற்றி எவ்வாறு நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம் என்பதை சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, ஆரம்பமாக இந்த உல அமைதியை நோக்கி என்ற அந்த விடயத்துக்கு உள்ளால போகும் முன்னால, இந்த உல அமைதிக்கு முரணான ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய விஷயம் என்னங்கிறத தெளிவாக புரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு தேவைப்பாடு இருக்குது. எங்களுக்கு இப்போ இன்ஃபர்மேஷன் விரல் நுனியில் இருக்குது. நிறைய விஷயங்களை நாங்கள் படிக்கிறோம், தேடுறோம். அதில் உண்மை, பொய், சரியா பிழையா எதுவுமே சரி ஒரு நெறிப்படுத்தப்பட்ட முறையில் பார்க்கறது இல்லை. அந்த வகையில் இந்த உல அமைதிக்கு எதிராக இருக்கக்கூடிய விஷயம் என்னன்னு சொன்னா, கலக்குன்னு அரபுல சொல்லுவாங்க, ஒரு வகையான பதற்ற நிலை. ஒரு மனிதனுக்கு உள்ளத்துல அதிகமான பதற்ற நிலை இருக்குதுண்டா அர்த்தம் அவருக்கு உள்ளத்துல அமைதி இல்லைங்கிறத நாங்க புரிஞ்சு கொள்ள முடியும். ஒரு மனிதனுக்கு உள்ளத்துல அமைதி இருக்குதுன்னு சொன்னா நிச்சயமாக அவருக்கு பதற்ற சூழல் உள்ளத்துல இல்லைங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியும். இது சாதாரணமாக எல்லோரும் புரிந்து கொள்ளக்கூடிய, விளங்கக்கூடிய ஒரு விடயம்தான். ஆனால் சற்று ஆழமாக வஹியுடைய வழிகாட்டலில் நாம் அதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு முன்னால் நாம் இந்த உலகளாவிய ரீதியில் இந்த பதற்றம் பற்றி என்ன அபிப்பிராயங்கள், என்ன வழிகாட்டல்கள் வழங்கப்படுகிறது என்பதை சற்று பார்த்துவிட்டு ஷரியா சொல்லக்கூடிய அந்த அணுகுமுறையின் பக்கம் திரும்ப வேண்டிய தேவைப்பாடு எந்த அளவு இருக்கிறது என்பதை நாம் இன்ஷா அல்லாஹ் புரிந்து கொள்ள முடியும். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த கலக் என்று சொல்லக்கூடிய இந்த பதற்றம், இங்கிலீஷில் என்சைட்டின்னு சொல்றாங்க. என்சைட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு மன ரீதியாக, அதாவது மனோதத்துவ நிபுணர்களோட நாம் அலந்து ஆலோசித்து
அதிலிருந்து ட்ரீட்மெண்ட் தெரப்பி எடுக்கக்கூடிய ஒரு நோயாக அது வடிவமைக்கப்பட்டாச்சு. இப்ப அப்ப என்சைட்டி என்று சொல்லக்கூடிய அந்த பதற்ற நிலை ஏன் வருது? அந்த பதற்ற நிலை உருவாகுவதற்கான காரணம் என்ன? அதை உருவாக்கக்கூடிய அல்லது செயல்படுத்தக்கூடிய நம்மட பொடியில் உள்ள பாட்டு என்னங்கிறது அக்கு வேறு ஆணி வேறாக அறிவியல்ல ரொம்ப ஆழமாக பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பார்ந்த சகோதரர்களே, மூளையில ஒரு பகுதி, அந்த பகுதி எமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போகுது என்று தெரிஞ்சுக்கிட்டா அலர்ட் கொடுத்து கொண்டே இருக்கும், ஒரு அலாரம் அடித்துக் கொண்டே இருக்கும். உனக்கு ஆபத்து வருது, நீ தயாராக இரு. இதுல இருந்து நீங்கி ஒரு நல்ல ஒரு வழியில செல்லுங்கிற ஒரு வழிகாட்டலை, ஒரு முன்கூட்டிய தகவலை, ஒரு அலர்ட்டை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கும். இது மூளையில பிரெயின்ல ஒரு பகுதியில வேலை. அல்லாஹு தஆலா அப்படித்தான் வடிவமைத்திருக்கிறார். இந்த செயல்பாடு ஆரோக்கியமாக ஒருவருக்கு நிகழ்ந்தால் அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அவருக்கு அடிக்கடி உண்மையில் புலப்படக்கூடிய எந்த பிரச்சனையும் இல்லாத ஒரு சந்தர்ப்பத்தில் கவனமாக இரு, அச்சத்துடன் இரு, பயத்தோடு இரு என்ற ஒரு வகையான அலர்ட் வந்து கொண்டே இருக்குது என்று சொன்னா அவரோட உள்ளத்துல ஒரு வகையான பதற்றம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும். அதனால அந்த அறிவியல்ல சொல்லுவாங்க, இந்த ஹோமோன்ல உள்ள இன்பேலன்ஸ் காரணமாக பல பிரச்சனை, பல நோய் எல்லாமே வருதுன்னு சொல்றாங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ஒரு மனிதனுக்கு இறைவன் வைத்திருக்கக்கூடிய அந்த பகுதி ஆரோக்கியமாக இருக்குதுன்னு சொன்னா பிரச்சனை கிடையாது. ஆரோக்கியம் இல்லாமல் அது வித்தியாசமாக பிரச்சனை இல்லாத சந்தர்ப்பத்தில் கூட நமக்கு பிரச்சனை வருது, கவனமாக பதற்றத்தோட எங்களை வச்சு கொண்டு இருக்குதுன்னு சொன்னா அது ஒரு வகையான மனநோயோடு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்துல கொண்டு போய் சேர்க்கிறான். அதற்கான ட்ரீட்மெண்ட் தெரப்பி அப்படி என்று சொல்லி டேப்லெட்ல இருந்து எல்லாமே இருக்கு. எல்லாம் தற்காலிகமான ஒரு நிவாரணியாக இருக்குமே ஒழிய முழுமையான ஒரு திட்டமாக இருக்குமான்னு கேட்டா கேள்விக்குறி. எவ்வளவு சொத்து படைத்தவனாக இருந்தாலும் அதற்கான செலவினங்களை நீங்க பார்க்கலாம். உலகளாவிய ரீதியில் ஒரு மாஃபியாவாக, பிசினஸாக ஒவ்வொரு வகையில் அது உருவெடுத்துக் கொண்டே இருக்குது. உண்மையில இந்த பதற்ற நிலைக்குரிய காரணங்கள்ல ரொம்ப ஆழமாக சிந்திக்கும் பொழுது ஒரு ஜெனட்டிக் பிரச்சனை இருக்குது, அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தியதுதான். இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கும் பொழுது அது ஒரு மனிதனுக்கு உருவாகுவது அது நோய் என்ற அடிப்படையில் பார்த்தாலும் இதே இந்த அறிவியல் சொல்லக்கூடிய பல காரணிகள்ல ஒன்றுதான் அவருக்கு எப்ப பார்த்தாலும் வித்தியாசமான சிந்தனை, அச்சம், அவருடைய வாழ்வை பற்றிய ஆழமான சிந்தனை, அவருக்கு ஒரு நம்பிக்கை சார்ந்த விடயங்களில் ஈடுபாடு குறைவு, இப்படியான அர்த்தங்களையும் கருத்துகளையும் நான் சொல்வது உலகளாவிய ரீதியிலே இவ்வாறான கருத்துக்களை சொல்கிறார்கள். அது ஒரு புறமுறக்கட்டு. இப்ப ஷரீஅவுடைய வஹீயுடைய வழிகாட்டலின் பக்கம் நாங்கள் சற்று ஆழமாக சிந்தித்தால் இவ்வாறான பதற்ற நிலை ஏன் வருகிறது என்பதாக கேட்டால் அதற்கு ஒரே ஒரு பதில் தான். ஏற்கனவே சொன்ன மாதிரி உடலியல் ரீதியான பிரச்சனை, மூளையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை என்று சொன்னால் அதற்கான ட்ரீட்மெண்ட் தெளிவாக செய்யப்படுகிறது, அது வேறு. ஆனால் பொதுவாக இந்த உலக மட்டத்திலே இந்த உலகத்தினுடைய வளர்ச்சி, இந்த டெக்னாலஜியுடைய வளர்ச்சி இவ்வாறு பெரிய ஒரு அசுர வளர்ச்சியை நோக்கி போகிறது என்பதாக உலகத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த சூழலில் வாழக்கூடிய ஒரு மனித சமூகம் பதற்ற நிலையில் இருக்கிறது என்று சொன்னால் இதற்கு பெரும்பான்மையான காரணம் என்னவென்று சொன்னால், ஒரு முஃமினை பொறுத்தவரையில், ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் வஹீயுடன் அவன் சிந்திக்கும் பொழுது இறைவனுடைய சிந்தனையை விட்டும் தூரமாக இருக்கிறான் என்றால் நிச்சயமாக அவனுடைய உள்ளத்திலே அமைதி இருக்காது என்பதை குர்ஆனின் மூலம் நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். பல காரணங்களை சொல்லலாம், பல என்ன சொல்றது, ஒரு டெம்பரரியான ஒரு சொல்யூஷனை உங்களுக்கு அறிவியல் ரீதியாக தரலாம். எது எவ்வாறு இருந்தாலும் ஒரு மனிதனுக்கு நோயை தவிர்த்து உலக மோகத்தோடு உலக நோக்கோடு பயணிக்கக்கூடிய ஒருவருக்கு பதற்றம் இருக்கிறது என்று சொன்னால் நிச்சயமாக அதிகமாக இருக்கிறது. சேவை நிறைய நீங்க பார்க்கலாம், நீங்க ரிசர்ச் பேப்பர்ஸ் எல்லாம் பார்க்கலாம். நிறைய மனிதர்களுக்கு நிம்மதி இல்ல, காரணம் அவங்களோட லைஃப்ல உள்ள பிரச்சனைகள், அவங்களோட சூழலை பத்தின சிந்தனை, அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள்ல குறைபாடு, இவ்வாறான பல விஷயங்களை நீங்க பார்க்கலாம். அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான், சூரத்துர் ரஅத்ல, அலா பிஸிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப், அறிந்து கொள்ளுங்கள் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ஞாபகத்தின் மூலமாக உள்ளங்கள் அமைதி பெறுகின்றன என்று அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துக்கு தேவையான மிக முக்கியமான விதியை, வாழ்க்கை தத்துவத்தை தெளிவாக, உண்மையாக, அழகாக சொல்லி தந்திருக்கிறார். அப்ப பதில் என்னவென்று சொன்னால், நிச்சயமாக ஒரு மனிதனுக்கு இவ்வாறான பதற்ற சூழலில் ஒருவர் வாழ்கிறார் என்றால் அவர் உள்ளம் வந்து ஒரு ஸ்டேபிளா, ஒரு பேலன்ஸா இல்ல, தூங்கினா நிம்மதியா தூங்கல மாட்டிருக்குது, ஏதோ ஒரு வகையான பதற்றம், திருப்பி நாங்க முழிக்கிறோம், ஒழுங்கான நித்திரை அல்ல, ஒழுங்கான செமிபாடு இல்லை.
எங்களோட உடம்பை நாங்கள் ஒழுங்கான கண்டிஷன்ல வைக்க முடியவில்லை. எங்களுக்கு அடிப்படையில் நோயும் இல்லை, ஆனால் ஒரு வகையான சூழலில் நாங்கள் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால் நிச்சயமாக உள்ளத்தில் அல்லாஹுடைய திக்ர், அல்லாஹுடைய சிந்தனை அதுல குறைபாடு இருக்குதுன்னு அர்த்தம். அல்லாஹு தஆலாவுடைய வாக்கு பொய்யாகாது. திக்ரை எப்படி செய்யறது, திக்ரை நாங்க எந்த அளவுக்கு சரியான வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துறோம்ங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பாடம். அதற்கு முன்னால் ஒரே ஒரு பதில் என்ன, இறைவனுடைய சிந்தனை ஒரு மனிதனுக்கு, ஒரு முஃமினுக்கு இல்லாத பொழுது, குறிப்பாக நாத்திகத்தை பொறுத்தவரையில், கடவுள் மறுப்பாளர்களை பொறுத்தவரையில் அவர்களுக்கு எது கெட்டது எது நல்லது, இது சரியா இது பிழையா என்பதை சொல்லுவது நிச்சயமாக அவர்களுடைய மூளைதான், அவருடைய உள்ளம்தான். அதையும் குர்ஆன் தெளிவாக சொல்கிறது. இவர்களோடு நீங்கள் உரையாடும் பொழுது ஒரு விரக்தி நிலை தன்மையை அறிவீர்கள். நிச்சயமாக நீங்க கதைச்சு பாருங்க, ஒரு நாத்திக தன்மையோட வாழ்றவரோட ஒரு லைஃப் ஸ்டைலை பாருங்க, ஒரு வகையான விரக்தி காணப்படும், ஒரு வகையான ஒரு வித்தியாசமான ஒரு தோற்றம் காணப்படும், அல்லது செயல்பாடு காணப்படும், அல்லது உள்ளத்திலிருந்து வெளிப்படக்கூடிய தன்மைகளும் வித்தியாசமாக இருக்கும். அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப இறை சிந்தனை ஒரு மனிதனுக்கு நிச்சயமாக வேண்டும். அந்த நிச்சயமாக அந்த இறை சிந்தனை மூலமாக ஒரு மனிதனுக்கு உள்ளம் அமைதி பெறும் என்பதை நாங்கள் ஆரம்பமாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனா நாங்க இந்த பதற்றத்திற்குரிய காரணத்தை தஃசீர் கலை வல்லுநர்கள், நான் இப்பொழுது சொன்ன வசனம் இன்னும் ஒரு சில வசனங்களை வைத்து இதற்கெல்லாம் நிறைய காரணங்கள், நிறைய பின்னணிகள் இருக்கின்றன. அதில் முக்கியமாக 3 அடிப்படை விஷயங்களை கூறுகிறார்கள். உண்மையில் மனிதனுடைய உள்ளத்தில் இறைவனுடைய சிந்தனை இல்லை என்று சொன்னால் பதற்றம் குடிகொள்ளும். அந்த பதற்றம் வருவதற்கான காரணிகள் என்ன என்பதை ஷரீஆவுடைய அறிஞர்கள் விளக்கப்படுத்தும் பொழுது முதலாவது சொல்லக்கூடிய விஷயம் என்னவென்றால், எதிர்காலத்தை பற்றின அளவு கடந்த சிந்தனை. எதிர்காலத்தை பற்றின அளவு கடந்த சிந்தனை. நாளைக்கு என்னுடைய ஜாப் எப்படி இருக்க போகுது, நாளைக்கு என்னுடைய பிள்ளைகள் நல்ல முறையில் வளருவார்களா, நாளைக்கு எனது சமூகம் என்னை எவ்வாறு அங்கீகரிக்கும், நான் இந்த சமூகத்தில் என்னை பெரிய ஒரு ஆளாக காட்டிவிட்டேன், இதை நான் எவ்வாறு தக்க வைத்துக் கொள்வது, நான் ஒரு அரசியல் தலைவராக இருக்கிறேன் என்றால் உண்மையோ பொய்யோ நான் எந்த அளவுக்காவது பாடுபட்டு மக்கள் மத்தியில் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அளவு கடந்த எதிர்காலத்தை பற்றின சிந்தனை. ஒவ்வொரு சமூகத்திலும் ஒவ்வொரு தனிநபரும் அவருக்கு ஏற்றாற்போல் எதிர்காலத்தை பற்றி இறைவனுடைய சிந்தனையை புறந்தள்ளிவிட்டு முழுக்க முழுக்க ஒரு மெட்டீரியலிசம், ஒரு சடவாத நோக்கோடு இந்த உலகத்தில் எதிர்காலத்தை பற்றி அளவு கடந்து சிந்தித்தால் நிச்சயமாக அவர உள்ளத்தில் நிம்மதி இருக்க போறது இல்லை. நிச்சயமாக அவர உள்ளத்தில் நிம்மதி இருக்க போறது இல்லை. ஒன்று, அல்லாஹ்வுடைய சிந்தனை தூரமாகியாச்சு. ரெண்டாவது, முழுக்க முழுக்க அவருடைய சிந்தனை என்ன, இந்த உலகில் என்னமோ கோடிக்கணக்கான வருஷம் பெரும் சொத்தோடும் சுகத்தோடும் அனுபவித்து வாழ வேண்டும், அதற்காக நான் தயாரிப்பு செய்யணும்ன்ற ஒரு நோக்கத்தோட வாழ்ற மாதிரியான ஒரு பிளேனோட அவர் இருக்கிறார். ஷரீஅ மார்க்கம் பிளேனோட திட்டத்தோட ஒரு விஷயத்தை செய்யறதுல எந்த தடையும் விதிக்க இல்லை, அதுக்குரிய சிஸ்டம் இருக்குது. ஆனால் அந்த சிஸ்டத்தை நாங்கள் புறந்தள்ளி விட்டு ஏதோ எத்தனையோ சித்தாந்தங்களுக்கு நம்முடைய மூளையை கொண்டு போய்த்து அடகு வச்சு வேறு காலத்தை பற்றின சிந்தனையை நாங்க முழுக்க முழுக்க எங்களோட மனசுல இறக்கி வேற ஒரு விஷயமும் உள்ளத்துக்குள்ள போகாத அளவுக்கு முழுக்க முழுக்க உள்ளத்தை போட்டு எதிர்கால சிந்தனையை நிறைச்சி நாங்க இந்த உலகத்தில் வாழும் பொழுது நிச்சயமாக எங்களுக்கு கண்டிப்பா உள்ளத்துல நிம்மதி இருக்காது. அது அல்லாஹ்வுடைய வாசகம், அல்லாஹ்வுடைய அந்த பேச்சிலிருந்து நாங்கள் புரிஞ்சு கொள்ள வேண்டியதாக இருக்குது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவது சொல்லக்கூடிய காரணம் தான் இந்த எதிர்காலத்தை பற்றின சிந்தனை. ரெண்டாவது சொல்றாங்க உலக மோகம். அவர் பெரும் வசதிக்காரராக கூட இருக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அவருக்கு உலகத்தினுடைய மோகம் அதிகமாக இருந்தால், எதிர்காலத்தை பற்றின சிந்தனைங்கிறது வேற, அவருக்கு ஒரு வகையான அச்ச சூழல், அவருக்கு நிச்சயமாக பதற்றமாகத்தான் இருக்கும். அந்த பிரைனும் அப்படித்தான் அவருக்கு சப்போர்ட் பண்ணும். ஒரு காவலுக்கான மூளையுடைய ஒரு பகுதியை நமக்கு ஒரு எதிரியாக மாற்றக்கூடிய அமைப்புக்கு மாறிவிடும். அப்ப எதிர்காலத்தை பற்றின சிந்தனை வேற, உலக மோகம். நிச்சயமாக அவர் கோடிக்கணக்கில் அவர் சொத்து வச்சிருந்தாலும் கூட உலக ஆசை அவரை நிம்மதியா விடுறதில்லை. எவ்வளவுதான் அவருக்கு வசதியும் வாய்ப்பும் வழங்கப்பட்டாலும் அவருக்கு அது போதாது என்ற நிலையோடு இன்னும் 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 சொத்தை சேகரிப்பதற்கு, கௌரவத்தை வளர்த்துக் கொள்வதற்கு, சமூக மட்டத்திலே நான் ஒரு பெரிய ஆளாக காட்டிக்கொள்வதற்கு ஏதோ ஒரு வகையில் உலகம் சார்ந்த மோகத்தில் ஒருவர் சிக்குண்டானால் நிச்சயமாக அவருடைய ஹாலும் நிம்மதியற்ற பதற்றமான ஒரு ஹாலாகத்தான் இருக்கும். இந்த மாதிரியான சிந்தனையில நாங்க சிக்குண்டாக கூடாது.
இது ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம். எவ்வளவு இருந்தாலும் போதாது, எவ்வளவு இருந்தாலும் நாம் அதைவிட இன்னும் உழைக்க வேண்டும் என்ற நோக்கோடு பயணிக்கக்கூடிய ஒரு சிந்தனை. சஹாபாக்களுடைய வரலாறுகளை நீங்கள் பார்க்கும் பொழுது பணக்காரர்கள், சொத்தை சேர்த்து சேமித்தவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்டால் இருக்கிறார்கள். அந்த சொத்தை சேமித்து அந்த சொத்தை எவ்வாறு பயன்படுத்தினார்கள் என்ற பகுதியை பார்ப்பது கிடையாது. கேட்டால் சொல்லுவாங்க, மௌலவி வாராரு, சொத்து சுகம்னு ஓடவானான்னு சொல்றாரு, ஆனால் குர்ஆன் சொத்து சுகங்கள் எல்லாம் அனுபவிக்க சொல்லுது, அதை பற்றி நாங்கள் ரொம்ப சிந்திக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்குது என்பதாக சொல்லலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கம் செல்வத்தை உருவாக்குவதில் மிக முக்கியமான பங்கை சொல்கிறது, அதில் மாற்றமே கிடையாது. ஆனால் அந்த உருவாக்கிய செல்வத்தை நீ எவ்வாறு பயன்படுத்துகிறாய் என்ற பகுதியையும் மார்க்கம் தெளிவாக காட்டியிருக்கிறது. அதில் நாம் கோட்டை விடுகிறோம் என்று சொன்னால் நாம் முழுக்க முழுக்க ஏதோ ஆகிராவுடைய சிந்தனை இல்லாமல் இந்த துனியாவுடைய, இந்த உலகத்தினுடைய சிந்தனையின் பக்கம் செல்கிறோம் என்பதுதான் அர்த்தம். எதையும் நாம் முழுமையாக பூர்த்தியாக விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு நடைமுறைப்படுத்த வேண்டுமே ஒழிய அரை உரையாக அல்லது அரைவாசியை புரிந்து கொண்டு மார்க்கத்தை நடைமுறைப்படுத்தினால் அது மார்க்கம் கிடையாது. எனவே உலக மோகம் மிக முக்கியமானது. இந்த பதற்ற சூழ்நிலையை இந்த உள்ளத்திலே மனிதனுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறது. மூன்றாவது விடயம் என்னவென்று சொன்னால் உள நோய்கள். அதில் மிக முக்கியமான இடத்தை வகிக்கிறது வஞ்சகம், பொறாம, குரோதம், இவ்வாறான ஒரு சில அசிங்கமான குணங்கள். ஒரு மனிதன் உள்ளத்தில் குரோதம் அல்லது வஞ்சகம் அல்லது பொறாம இவ்வாறான அசிங்கமான பண்புகள் குடிகொண்டால் அவருக்கு உடல் ரீதியான நோய்கள் வரும் என்பது அறிவியல் சொல்கிறது. நமக்கு அறிவியல் தான் முக்கியமாண்டா, சொல்லக்கூடிய அறிவியல் ஒரு சில சந்தர்ப்பங்களில் உண்மையா இருக்கும், பொய்யா இருக்கும். இன்னொரு காலம் போனதுக்கு பிறகு அந்த தியரி பிள்ளைங்கிறதால இன்னொரு தியரியை கொண்டு வருவாங்க. எங்களுக்கு அந்த அறிவியலை கொண்டு வந்து குர்ஆனோட புகுத்து பாருங்க ஒத்து போகுதுங்கிற கருத்தெல்லாம் எங்களுக்கு தேவை கிடையாது. ஆனால் குர்ஆனோடு நாம் சரியான முறையில் பயணிக்கும் பொழுது, தஃப்சீர்களை உலமாக்களுடைய புரிதலின் அடிப்படையில் நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்தும் பொழுது ஒரு சில சந்தர்ப்பங்களில் அறிவியல் சொல்லக்கூடிய விடயங்கள் ஒத்து போகலாம். ப்ரூவன் சயின்ஸ் என்று ஒன்று இருக்கிறது. அதை உலக விதிக்குள் தான் அவர்கள் செயல்படுத்த வேண்டும். அந்த உலக விதியை உருவாக்கியவன் அல்லாஹ். பௌதீக காரணிகள் மூலமாக இந்த உலகம் இயங்கும் என்பது இறைவனுடைய விதி, சுனனுல்லாஹ். ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை என்னவென்றால், அறிவியல் சொல்லக்கூடிய விஷயங்களை நாம் உடனடியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனோபக்குவத்துக்கு ஆளாகிவிட்டோம். காரணம், அது உண்மையா பொய்யா என்பது தெரியாது. உடனடியாக நாங்கள் அதை எடுத்து நடைமுறைப்படுத்த ரெடியா இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு உள்ளத்துக்கு ஆறுதலாக இறைவனுடைய வசனம் இருப்பதை புறக்கணித்து வாழுகிறோம் என்றால் எங்கள் உள்ளத்தில் நிம்மதி இருக்காது. அதான் நான் ஆரம்பத்திலே சொல்றேன் என்னண்டா, ஒரு அசிங்கமான பண்புகளை சுமந்த ஒரு மனிதன் நிச்சயமாக அவனுடைய உள்ளத்திலே இறை சிந்தனை இருப்பதற்கு வாய்ப்பு கிடையாது. அதன் மூலமாக அவன் உடல் ரீதியான நோய்க்கு உட்படுத்தப்படுவான். அதன் மூலமாக அவன் கஷ்டப்படுவான். பதற்ற சூழ்நிலை இருக்கும், உடல் ரீதியான பிரச்சனை வரும். காரணம், அவன் பிளட் கண்ட்ரோலே ஒழுங்கா இருக்காது. ஒரு பொறாம குணத்தோடு ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னா அதுவும் இந்த உலகளாவிய ரீதியோட தான் தொடர்புபடுத்தி பார்க்க வேண்டியதா இருக்குது. ஒரு ஆளுக்கு பணம் கொடுக்கப்பட்டா அவர் எப்படி முன்னேறினாருங்கிறத பார்க்காம, ஒருவேளை அது எங்களுக்கு தேவையும் இல்லை, உண்மையில் நல்ல முறையில் முன்னேறி வந்தவரும் இருப்பார், தீய வழியில் முன்னேறியவரும் இருப்பார். ஆனால் நமது உள்ளம் அங்கே ஆறுதலுக்காக, நமது ஆறுதலுக்காக அவரை பத்தின ஒரு தெளிவும் தெரியாம இவ்வளவு வசதியா வாழ்றாரு, நம்மளோட தான் இருந்தாரு, எந்த வழியில் சம்பாதிச்சாரோ தெரியாது. ஒரு வகையான பொறாமை தன்மையை அப்படி வெளிப்படுத்துறோம். நம்ம வார்த்தையில வெளிப்படுத்தி நாம நம்ம உள்ளத்தை ஆறுதல் படுத்துறோம் பேர்ல அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு தேவையில்லையே. ஒரு வகையான வஞ்சக நோக்கோடு நம்மோடு வாழ்ந்த, நம்மோடு இருந்தவர் ஏதோ எந்த துறையிலோ முன்னேறும் பொழுது அவர் எந்த வழியில் முன்னேறினார் என்பது நமக்கு தேவை கிடையாது. அவருக்கான வழிகாட்டலை நமக்கு வழங்குவதற்கு சக்தி இருந்தால் வழங்க வேண்டும். அதை தாண்டி துஆ செய்ய வேண்டும் அவருக்கு. அதையெல்லாம் தாண்டி பொறாமை குணத்தோடு அவர் எப்படி வந்தாரு, அவர் இப்படித்தான் வந்தார், அவரை பத்தி ஒரு தெளிவு கூட இருக்காது. ஒரு சாதாரணமா ஒரு அறிவு கூட அவரை பத்தி இருக்காது. வந்தாரு, இந்த வியாபாரம் செஞ்சாரு, பெரிய ஆளாகிட்டார். சமூகத்தில் கதைக்கிறத இவரும் போட்டு கதைச்சு அவரோட இருந்த ஒரு ஸ்டேஜ்ல இருந்தவர் மேல வந்துட்டாருங்கிறதால சமூக பார்வை, உன்னோட தான் இருந்தாரு, அவர் ஒரு ஆள் பெரிய ஒரு சமூகத்தில் மதிக்கிற ஒரு ஆள் வந்துட்டார், நீ ஏன் இப்படி இருக்கிறான்னு கேட்டுருவான்னு ஒரு சமூக பயம், சமூக அங்கீகாரத்தினுடைய அதை மறைக்கிறதுக்கு ஆறுதல் படுத்துற பேர்ல அவர் என்ன செய்யறாரு, குரோத மனப்பாங்கை
வஞ்சகத்தை பொறாமையை வெளிப்படுத்தி இந்த உலகத்தில் வாழ்றார் என்று சொன்னா நிச்சயமாக அவருடைய உள்ளத்தில் கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்காது. அவர் எங்க போய் முடியும்? அவர் முடிவு எங்க? அவர் நிம்மதியா தூங்க கூட முடியாது. எப்போலாம் இது சிந்தனையில வருதோ அவருக்கு நிச்சயமா ஒழுங்கான தூக்கம் இருக்காது, ஒழுங்கான உணவு சாப்பாடு இருக்காது. எந்த அளவுக்கு அந்த கண்டிஷன் பெருசாக சின்னதாக போதோ அந்த அளவுக்கு அவருடைய அன்றாட வாழ்வும் பாதிக்கும். பல பிரச்சனைகள் அவர் சந்திப்பார். காரணம், உள்ளத்துல தூய்மையான தன்மை இல்லாம குரோத மனப்பாங்கோட என்னை விட அவர் பெரிய ஆளாகிட்டாரு, என்னை விட அவர் அறிவுல பெரிய ஒரு ஆளா போய்த்தாரு, என்னை விட அவர் பணத்துல பெரிய ஒரு ஆளா போய்த்தாரு, சமூகத்தில் ஒரு பெரிய ஒரு அங்கீகாரத்தோட வந்துட்டாருங்கிறத தாங்க முடியாமல், தாங்கிக் கொள்ளாமல் வித்தியாசமான கருத்துகளையும் விமர்சனங்களையும் நாங்கள் சமூக வலைதளங்களில் கூட பப்ளிக்காக போடக்கூடிய அமைப்புக்கு வந்துட்டோம். எங்களை ஒரு வகையான கைடன்ஸ்ல எங்கேயோ கொண்டு போற மாதிரி தான் இருக்குது உலகம். இப்போ கிட்டத்தட்ட கூட சில தகவல்கள் ஒரு 2 நாளைக்கு முன்னால பார்த்திருப்பீங்க. முக்கியமான தலைவர்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் வெளிவந்து கொண்டே இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு வித்தியாசமான கைடன்ஸ் இந்த சமூகத்துக்கு வழங்கப்படுது. ஒரு எஜெண்டா பின்னால் இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. இதெல்லாம் நாங்க துச்சமாக கருதி, இறை வழிகாட்டல்களை பழைமைவாதமாக கருதி நாங்க எங்களை ஒரு அதை விட அண்ட பழசிக்கு கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அதை விட ஒரு மிருகத்தை விட கேவலமான ஒரு சூழலுக்கு கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். கேட்ட சொல்லுவாங்க, போட்டி எல்லாம் இருக்கணும், பிசினஸ்ல போட்டி இருக்கணும், அவரை உடைச்சி நீங்க வரணும், நீங்க இந்த மோட்டிவேஷன் பேர்ல இல்லாத பொல்லாத சித்தாந்தங்களையும் கருத்துக்களையும் அவங்களுக்கே தெரியாது. அதனுடைய அடிப்படை தியரி என்ன, எஜெண்டா என்னங்கிறது அவங்களுக்கு தெரியாது. சர்வசாதாரணமா ஏதோ அறிஞர்கள் உலமாக்கள் இருக்கிறார்கள், அவரிடத்திலே போய் சென்று அறிவை எடுக்க வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் களையப்பட்டு, குர்ஆனுடைய ஒளியில் தெளிவுகளை பெற வேண்டும் என்ற நோக்கமெல்லாம் களையப்பட்டு, கொஞ்சம் மாடர்னா, கொஞ்சம் ஒரு வித்தியாசமா, ஒரு கலர்ஃபுல்லா சில இன்ஃபர்மேஷன் தந்துட்டாருன்னு சொன்னா அது எப்படி, அது என்னங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை. நம்மட மூளையை கொண்டு போய் அப்படியே அடகு வைக்கிறோம். உண்மையான சகோதரர்களே, இறைவனுடைய வசனத்திற்கு மேலால எந்த ஒரு வசனமும் இல்லை. அல்லாஹுடைய கலாம் என்பது இறைவனுடைய ஜாத்தில் இருந்து உருவாகினது. இறைவனுடைய அதை மஹ்லூக் என்று சொல்ல முடியாது, அது படைக்கப்பட்ட படைப்பினங்களோட ஒப்பிட முடியாது. அல்லாஹுடைய கலாம் அது அல்லாஹுடையது. அவனுடைய வார்த்தையில் ஏதாவது பிரச்சனையோ அல்லது நமக்கு ஏதாவது ஒரு ஒரு ஆபத்தோ இருக்க முடியுமா என்று கேட்டால் ஒரு பொழுதும் ஒரு அணுவளவு கூட முடியாது. அப்படி சொல்லக்கூட எங்களுக்கு பயமா இருக்கு. அப்பேற்பட்ட வசனங்கள் எல்லாமே தூக்கி போட்டுவிட்டு நமக்கு ஏதோ உள்ளத்துல அமைதி கிடைக்குது என்று சொல்லி இல்லாத பொல்லாத பிரச்சனைகளுக்கும் சித்தாந்தங்களுக்கும் உள்ளாகி நம்முடைய உல நிம்மதியை தொலைச்சி கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, சற்று ஆழமாக நாங்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். நம் பின்னால உள்ள ஜெனரேஷனுக்கு சரியான வழிகாட்டல் கொடுக்கப்பட வேண்டிய ஒரு காலம் இது. நீங்க ஏதோ அல்ஹம்துலில்லாஹ் ஒரு கட்டத்தை தாண்டி இருக்கிறீங்க. இப்ப வரக்கூடிய அந்த ஜெனரேஷனுடைய சிஸ்டத்தை பார்த்தா பயமா இருக்குது, அச்சமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்க்கை எவ்வாறு இருக்க போகுது, எந்த அளவுக்கு மேம்பட போகுது, பண்பாடு ரீதியா, ஒழுக்க ரீதியா, அறிவு ரீதியா, மார்க்க ரீதியா எந்த அளவுக்கு பண்பட போகுது என்பது தெரியாம இருக்குது. எங்களுக்கு ஒரு ஐடியாவே வரமாட்டிருக்குது. அன்பார்ந்த சகோதரர்களே, மார்க்கத்தை கொடுத்து சமூகத்தை உருவாக்கினா தான் நம்ம குடும்பத்திலே நிம்மதி கிடைக்கும், நமக்கும் நிம்மதி கிடைக்கும். மார்க்கத்தை கொடுக்காம வேற என்னத்தை நீங்க கொடுத்து உருவாக்கினாலும் எல்லாமே டெம்பரரி தான். உலகமே டெம்பரரி, அது ஓகே. ஆனால் நம் வாழ்வில் உள்ளத்தில் அமைதி வேண்டும் என்பது ஆகிரா வரைக்கும் தொடர வேண்டும் என்றால் நம் சமுதாயத்துக்கு, நம் ஜெனரேஷனுக்கு, நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க கல்வியை சரிவர கொடுக்க வேண்டும். கொடுக்கப்பட்டால் நிச்சயமாக ஒரு அமைதியான நிம்மதியான ஒரு சமூகத்தை பார்க்கலாம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காரணிகளை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். அதில் மிக முக்கியமாக இந்த 3 காரணிகளையும் குறிப்பிடுகிறார்கள். அதுல ஒன்றுதான் எதிர்காலத்தை பற்றின அளவு கடந்த சிந்தனை, 2வது உலகத்தை பற்றின அளவு கடந்த மோகம், 3வது உள்ளத்தில் இருக்கக்கூடிய பல அசிங்கமான நோய்கள். அதில் முதன்மையானது பொறாமை, குரோதம், வஞ்சகம். அசிங்கமான நோய்கள் என்பதாக அடையாளப்படுத்தப்படக்கூடிய தன்மைகள் இந்த உள்ளத்திலிருந்து போகணும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அதை நாங்கள் சற்று ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். வல்லநாயன் நம் அனைவருக்கும் தெளிவான பாதையையும் தெளிவான புரிதலையும் தர வேண்டும் என்ற துஆ எங்களுக்கு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த அடிப்படையில் இந்த 3ம் ஒரு கலக், ஒரு பதற்றம் ஏற்படுவதற்கான காரணி, உள்ளத்துல நிம்மதி இல்லாம போறதுக்கான ஒரு காரணிகள்ல ஒன்றுங்கிறதாக இந்த 3ஐயும் நாங்கள் வரிசைப்படுத்தி பார்த்தோம்.
ஆனா இந்த மூணுக்கு உரிய சொல்யூஷனும் குர்ஆன் சொல்லக்கூடியதை நாங்க பார்க்கிறோம். இந்த மூன்று பிரச்சனைகளுக்கு உரிய ஒரு திட்டம் என்ன, இந்த மூன்று பிரச்சனைகளுக்கு உரிய ஒரு தீர்வு என்ன என்று கேட்டால் அதற்கும் அழகாக தெளிவாக இஸ்லாம் வழிகாட்டி இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அதுல முதலாவது நாங்கள் எதிர்காலத்தை பற்றின சிந்தனை பிளானிங் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்வை மறந்து பயணிக்கிறோமே. நம்முடைய வாழ்க்கையில அன்றாட வாழ்க்கையில சரியாக எங்கட செயல்பாடுகளை இறைவனுக்கு உகப்பானதாக பொருத்தமானதாக அமைத்துக் கொண்டால் அல்லாஹ்வை திக்ர் செய்த பட்டியலில் நாங்கள் இடம்பெறுவோம். அப்ப அந்த வகையில் அதனுடைய சொல்யூஷன், அதனுடைய தீர்வு என்னன்னு கேட்டா முதலாவது பிரச்சனைக்குரிய தீர்வு தவக்குல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும். தவக்குல் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை சரியாக புரிந்து கொள்ளணும். தவக்குல் என்ற விடயத்தை சரியாக புரிந்தால் எதிர்காலத்தை பற்றின சிந்தனை ஓவரைகட மண்டையில போய் பூராது. சில பேர் தவக்குல் சொன்னா அல்லாஹ்வுடைய மேல பாரத்தை போட்டு வீட்டுல இருக்கேன்னு சொல்லுவாங்க. ஒரு வகையான சூஃபியாக்களுடைய சிந்தனை அது. இன்னும் ஒரு சிலர்கள் தவக்குல் என்பது முழுக்க நான் சொந்த காலில் ரெண்டு உழைக்கிறது அப்படின்ற ஒரு சடவாதத்துக்கு போறாங்க. அதுல முடிய ஒரு இறை மறுப்பு கொள்கைக்கு கூட போகலாம். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். தவக்குல் என்பது நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த முயற்சியோடு சேர்த்து அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதனுடைய முடிவின் பொறுப்பை போகுது. நமக்கு எது இறைவன் வளங்களாக தந்திருக்கிறானோ அந்த வளங்களை 100% பயன்படுத்த வேண்டும் என்ற நோக்கோடு அந்த முயற்சிகளை அவன் சரிவர செய்து அதன் முடிவை அல்லாஹ்வின் பக்கம் செலுத்தினால் எதிர்காலத்தை பற்றின சிந்தனை எங்களுக்கு அளவு கடந்து உள்ளத்துக்குள்ள போகாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய சிந்தனை உள்ளத்தில் இருக்கும் பொழுது எங்களுக்கு எதிர்காலத்தை பற்றின அளவு கடந்த சிந்தனை வரப்போறது இல்லை. பல ஹதீஸ்களை நீங்க படிச்சிருப்பீங்க இந்த தவக்குல் சார்ந்த விஷயத்தில். பறவைகளுக்கு அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிறத நீங்க பாக்குறீங்க, வாழ்வாதாரத்தை வழங்குறத பாக்குறீங்க. இந்த பறவைகளுடைய முயற்சி இறைவன் மீது அவர்கள் வைக்கக்கூடிய அந்த பறவைகள் வைக்கக்கூடிய பொறுப்பு இஸ்திக்ஃபார். அதே போல இரண்டாவது பிரச்சனை உலக மோகம். எவ்வளவுதான் இருந்தாலும் போதாது, என்னதான் நடந்தாலும் ஒரே ஏதோ ஒரு வகையில் ஒரு குறைபாடு. இதற்கான தீர்வு இஸ்லாம் சொல்லக்கூடியது என்ன? நாங்கள் அதிகமாக படிக்கிறோம், பார்க்கிறோம். கலா அதாவது ஈமான் சார்ந்த விஷயங்களை நாங்கள் வாயளவில் படிக்கிறோம், பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கப்படுது. அந்த நடைமுறை ரீதியாக சாத்தியப்படுத்துகிறோம் என்பது கேள்விக்குறி. கதிரை பொறுத்தவரையில் நாம் எந்த அளவுக்கு நம்பி இருக்கிறோம், அல்லாஹ்வுடைய ஏற்பாட்டை நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் உள்ளத்திலே தாங்கி இருக்கிறோம், இதை பற்றிய தெளிவு நம் சமுதாயத்துக்கு ஒழுங்காக வழங்கப்படுவதில்லை. போதும் என்ற தன்மை கனா எந்த அளவுக்கு நாங்கள் நம் சமூகத்தில் கொடுத்து வளர்க்கிறோம். புள்ள பிரச்சனை கேட்படுது, சண்டை பிடிக்குது, கேட்குதுன்னு சொன்னா உண்மையிலே கஷ்டமா இருந்தாலும் அந்த பிள்ளையோட அழுகையை நிப்பாட்டுறதுக்காக வேண்டி கேட்கறதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையோடு நாங்க அந்த பேரண்டிங்கை கொண்டு போறோம். அது ஒரு பிரச்சனை. அந்த போதும் என்ற தன்மையை சிறு பிள்ளையிலிருந்து எந்த அளவுக்கு நாங்க சிஸ்டமாக கொடுக்கிறது, கலா கதிரை எந்த அளவுக்கு நம்புறதுக்குரிய அந்த அந்த தன்மையை உருவாக்குறது, இதெல்லாமே சமூகத்தில் நடைமுறையில் இல்லாத ஒரு குறையாக இருக்குது. இந்த கதிருடைய நம்பிக்கை, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு சார்ந்த நம்பிக்கையும் அவன் நமக்கு வழங்கியதில் போதுமான தன்மையோடு நன்றி செலுத்தக்கூடிய பண்பும் நம்மிடத்தில் வரவில்லை என்றால் உலக மோகம் அதிகரிக்கத்தானே செய்யும், உலக ஆசை அதிகரிக்கத்தானே செய்யும், பதற்றநிலை அதிகரிக்கத்தானே செய்யும். ஏன் நமக்கு கதிரை பற்றின ஒரு எந்த உம்மத்துக்கு இந்த சிறப்பு இருக்குது? விதியை நம்பி நிம்மதியாக வாழ முடியும் என்ற மிக முக்கியமான எடுத்துக்காட்டாக சஹாபாக்கள் வாழ்ந்தார்களே. நாங்கள் எந்த அளவுக்கு அதை நடைமுறையில் கொண்டு வரோம்? எவ்வளவு நிம்மதியாக இருக்க வேண்டிய சமூகம் பிரச்சனையிலையும் ஒரு வகையான பதற்றத்திலையுமே நம்ம வாழ்க்கையை கொண்டு போறோம் என்று சொன்னா எங்க குறைபாடு இருக்குதுங்கிறத நீங்க தான் புரிஞ்சுக்கணும், நான் தான் புரிஞ்சுக்கணும். எனவே சகோதரர்களே, அது நாங்கள் ஆழமாக பார்க்கணும். மூன்றாவது பிரச்சனை இந்த உளநோயாக கருதப்படக்கூடிய குரோத மனப்பாங்கு, பொறாமை, வஞ்சகம் போன்ற அசிங்கமான பண்புகளை கொண்டு வந்து உள்ளத்தில் நிறைக்கிறது கூடாது. பதற்றத்தை தான் கொண்டு வந்து தரும். அப்ப இதுக்குரிய மாற்றீடு மூலமாக அமைதியை எடுக்கணும் என்று சொன்னா அதற்கான வழிவகைகள் என்ன, அதற்கான வழிவகைகள் என்ன என்பதாக நாங்கள் பார்த்தால், உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் என்ற பகுதியில் மூன்றாவது பகுதியாக நாங்கள் மூன்றாவது தீர்வாக நாங்கள் நல்லெண்ணம் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை சம்டைம் நாங்கள் மறந்துட்டோமோ தெரியாது. அல்லாஹ் மேல நல்லெண்ணம் வைக்கணும், ரொம்ப பெரிய கேவலமான செயல். அல்லாஹ் மேல நாங்க நல்லெண்ணம் வைக்காம வாழ்றது. ஆனா இந்த வன்னி அபதி பி அல்லாஹ் சொல்றான் ஹதீஸுல் குதுஸில, என் அடியான் என்னை எவ்வாறு எண்ணுகிறானோ அவ்வாறு தான் நான். இப்ப எந்த அளவுக்கு எங்களோட நல்லெண்ணம் அல்லாஹ் மேல இருக்குது, முதலாவது எந்த அளவுக்கு பிறர் மீது நாங்க நல்லெண்ணத்தோட வாழ்றோம். இதெல்லாம் குறைபாடு வச்ச நிச்சயமாக எங்களுக்கு அசிங்கமான பண்புகள் உள்ளத்தில் ஆட்கொள்ளும், நிம்மதி இருக்காது, பதற்றம் தான் மிஞ்சும். அப்ப நல்லெண்ணத்தோடு இந்த உலகத்தில் நாங்கள் வாழ பழகணும். வாழ பழகினால்
நிச்சயமாக தவறாக இருந்தாலும் அதை சீர்திருத்த வேண்டும் என்ற துஆ எங்கள் உள்ளத்தில் அவருக்காக போகும். அல்லது சொல்லிக்காட்ட முடியுமாக இருந்தால் தெளிவாக அழகாக பண்பாக சொல்லிக்காட்ட வேண்டும். இல்லை என்று சொன்னால் நிச்சயமாக எங்களோட உள்ளத்தில் கெட்ட எண்ணம் தான் குடிகொள்ளும். அதில் பல பிம்பங்களும் வடிவங்களும் தான் குரோதம், வஞ்சகம், பொறாமை, இவ்வாறு ஒருவருடைய ஒரு வாழ்க்கையை சிதைப்பது போன்ற வித்தியாசமான எண்ணங்கள் தான் உருவாகும். எனவே இந்த 3 பிரச்சனைக்கு 3 தீர்வுகளாக தவக்குலை புரிந்து கொள்ள வேண்டும், கதர் போதும் என்ற தன்மையை புரிந்து கொள்ள வேண்டும், இறை விதியை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 3வது நல்லெண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ பழக வேண்டும். ஒரு ஆளை பற்றி அது ஒரு பெரிய ஒரு தலைப்பு. பக்ஸ் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல தெளிவா சொல்றான், வலா தப்கசுன் நாஸ அஷ்யாஅஹும். பல 3 இடத்துல இந்த வசனம் வருது. பக்ஸ் என்று சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, நீங்க டைரக்டா அந்த குர்ஆனை விரிச்சு தர்ஜமா படிச்சீங்கன்னா பொருளாதார ரீதியான தடையை அதை நீங்க விளங்கிக் கொள்வீங்க. மக்களுக்கு கொடுக்க வேண்டிய பொருட்களை அளவு நிறைவேல மோசடி செய்யாம கொடுக்கணும். ஆனா அந்த தஃசீருக்கு உலமாக்கள் கொடுக்கக்கூடிய ஸலஃபு ஸாலிஹீன்கள் வழங்கக்கூடிய விளக்கங்களை பார்த்தீங்கன்னா, புலப்படாத உரிமைகள்ல குறைபாடு வைக்க கூடாது. நாங்க ஒரு மனிதன் மீது நல்லெண்ணம் இல்லாம அவர சேவை, அவர நல்ல பண்பு நட்பேர்களை கேவலப்படுத்தக்கூடிய அமைப்புல அவர எவ்வளோ பெரிய பெரிய நல்ல பக்கங்களை மூடிவிட்டு ஒரே அல்லது 2 தவறுகளை வச்சு சமூகத்தில் பூதாகரமாக்கி இந்த மீடியாக்களை பயன்படுத்தி அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி சமூகத்தில் நீங்க ஒதுக்குறீங்களா? நல்லெண்ணத்தோட வாழாததால வந்த விளைவு அது. இறைவன் தடை செய்த பக்ஸ் என்று சொல்லக்கூடிய பொருள் ரீதியாக மாத்திரமல்ல, உள ரீதியாக, உணர்வு ரீதியாக, பண்பாடு ரீதியாக எல்லா விதத்திலும் நீங்கள் ஒரு மோசடிக்காரர்களாக இருக்கிறீர்கள் என்பதாக அல்லாஹு தஆலா அந்த பக்ஸ் என்று சொல்லக்கூடிய வசனத்திலே சொல்கிறார். நிறைய பேசலாம் அன்புக்குரிய சகோதரர்களே. ஜும்ஆவுடைய நேரம் என்பதால் நாம் புரிய வேண்டிய விடயம் என்னவென்றால், இறை சிந்தனை எமக்கு வேண்டும். இறை சிந்தனை எமக்கு வேண்டும் என்றால் நாம் நம் வாழ்வில் நடைமுறையில் நல்ல பண்புகளை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இந்த ஜும்ஆவிலே சொல்லப்பட்ட விடயங்களை ஏன் அளவு கடைபிடிக்க வேண்டும். நம் வாழ்வில் கடைபிடிக்கும் பொழுது நிச்சயமாக நம் உள்ளத்தில் அமைதி கிடைக்கும். அந்த வகையில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைபிடிக்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வானாக. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இன்றைய ஜும்ஆவிலே நாங்கள் பார்த்த விடயம் புரிந்திருக்கும் என்பதாக நான் ஆதரவு வைக்கிறேன். நிச்சயமாக நாம் பேசப்பட்ட விடயத்தை ரொம்ப ஆழமாக சிந்திக்க தேவையான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். நம்மை முன்னோக்கி வரக்கூடிய மாதம் புனிதமான ஒரு மாதம். ரமதானுடைய மாதத்திலே இயன்றளவு நாம் இதை நடைமுறைப்படுத்துவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது. இயன்றளவு நாம் நடைமுறைப்படுத்தும் பொழுது நிச்சயமாக அதற்குரிய தௌஃபீக் அல்லாஹ் தஆலா தருவான். நாம் ஒரு வகையான சடவாத சிந்தனையில் இருக்கும் பொழுது, முஃமினாக பேரளவில் இருந்து கொண்டு கடமைக்கு இபாதத்துகளை செய்து கொண்டு வித்தியாசமான போங்கிலே போகிறோம் என்று சொன்னால் நிச்சயமாக நமக்கு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்க போறது கிடையாது. நீங்கள் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் கூட அவற்றை சரிவர வசப்படுத்தி தருபவன் அல்லாஹ். அந்த எண்ணமே மறந்து ஒரு வகையாக நாங்கள் புதஞ்சி போய் கடமைக்கு இபாதத்து செய்யக்கூடியவர்களாக மாறிவிட்டோம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த எண்ணம், இந்த தன்மையை முழுமையாக கலட்டி எறிந்துவிட்டு வரக்கூடிய ரமதான், ஏன் இன்றிலிருந்து அதை நடைமுறைப்படுத்த வேண்டும், வரக்கூடிய ரமதானை இவ்வாறான பண்புகள் மூலமாக அழகுபடுத்தி நம்மையும் நம் உள்ளத்தையும் அழகுபடுத்த வேண்டிய கடப்பாடோடு சமூகத்துக்கும் பயன் தரக்கூடிய சமூகமாக நாங்கள் வாழ வேண்டும். இல்லை என்று சொன்னால் நாம் இந்த உலகில் வாழ்வதற்கான நோக்கம் என்ன என்பதை நமக்கே தெரியாது ஒரு வகையான சிதறடிக்கப்பட்ட ஒரு சமூகமாக, ஒரு கூட்டமாக, ஒரு ஜந்துவாக வாழ்ந்துவிட்டு போக வேண்டிய நிலைமையில் நாம் தள்ளப்படுவோம். நமக்கு அது தேவையில்லை. நாம் தெளிவாக பயணிக்க வேண்டும். நமக்கு வழங்கப்படக்கூடிய வழிகாட்டல்கள் எப்பேற்பட்டவை என்பதை ஆய்வு செய்ய வேண்டும், ஆராய்ச்சி செய்ய வேண்டும். நமது மூளைக்கு எந்த அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்குதோ அந்த அளவுக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு தேடி அதில் பிழை ஏற்படலாம். கஷ்டப்பட்டு நாங்கள் எமது மூளையை பயன்படுத்தி இந்த வழியை, இந்த மார்க்கத்தை பின்பற்ற வேண்டும். அதற்கான வழிகாட்டல்கள் ஏராளமாக இருக்கின்றன. அவற்றை நமக்கு ஏற்றாற்போல் கேள்விகளுக்கு கூட ஒவ்வொரு மனிதனுக்கும் உடைய அறிவின் அளவின் அடிப்படையில் தான் அல்லாஹ் தஆலா கேட்பான். மிக மிக நீதியானவன் இறைவன், மிக மிக நீதியானவன். அப்பேற்பட்ட அந்த ரப்புடைய நோக்கங்களை பூர்த்தி செய்யக்கூடியவர்களாக இந்த உலகில் நாம் சரிவர வாழ வேண்டும் என்றால், உல அமைதியோடு இந்த உலகில் நாம் பயணிக்க வேண்டும் என்றால் இவ்வாறான விடயங்களை நம் வாழ்வில் நடைமுறைப்படுத்த வேண்டும். குறிப்பாக ரமதானிலே நல்ல காரியங்களில் ஈடுபடுகிறோம் என்ற நோக்கம் எங்களுக்கு இருக்கிறது. அவற்றையெல்லாம் அசிங்கமான பண்புகள், உள்ளத்தில் ஏற்படக்கூடிய
அசிங்கமான ஊத்தை தன்மையான அந்த விஷயங்கள் மூலமாக நாம் செய்யக்கூடிய வெளிப்படையான இபாதத்துகளை எல்லாம் களங்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. உள ரீதியான மாற்றம்தான் உடல் ரீதியான மாற்றத்தை விட முதன்மையானது. எண்ணம் நமக்கு தூய்மை இல்லை என்று சொன்னால் நாம் எவ்வளவு பெரிய சேவைகளை செய்தாலும், எவ்வளவு பெரிய இபாதத்துகளை செய்தாலும், எவ்வளவு பெரிய நற்காரியங்களை புரிந்தாலும் சமூக மட்டத்தில் அது போற்றப்படக்கூடியதாக இருக்கலாம். நாம் நிச்சயமாக இறைவனுடைய இடத்திலே கேவலமானவர்கள் தான். எண்ணம் தூய்மை இல்லை என்று சொன்னால், பார்ப்பதற்கு சமூகத்திலே ஒரு 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 ஒடுங்கி போன ஒரு மனிதனாக இருந்தாலும் அவனுடைய உள்ளம் தெளிவாக தூய்மையாக இருக்கும் பொழுது சமூகம் அவரை ஒதுக்கினாலும் இறைவனிடத்திலே சிறந்த மனிதர். இன் அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும். எனவே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவான பாதையை நமக்கு காட்ட வேண்டும் என்ற துஆவோடு நாம் நமது நல்ல காரியங்களோடு நல்ல பண்புகளை உளரீதியான அமைதியை நோக்கிய பயணத்துக்கு தயாராக வேண்டிய சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் அறிவையும் தெளிவையும் தந்தருள்வானாக. أقول قولي هذا أستغفر الله لي ولكم ولسائر المسلمين من كل ذنب فاستغفروه إنه هو الغفور الرحيم.